வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக ரொம்ப சுவையான சாஃப்டான இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் ஆல்கஹாலில் ஊற வச்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 1 வீக் ஆர் 2-3 டேஸ் முன்னாடியே கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு கேரமலைஸ் பண்ண சுகரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் 1/2 hour மட்டும் ஊற வச்சு இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, லைட்டாக உருக்குன வெண்ணெய் 1/4 கப், 1 முட்டை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பு. அடுத்து இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பொடியாக கட் பண்ண செர்ரி 1 ஸ்பூன், டேட்ஸ் 1 ஸ்பூன், முந்திரி 1 ஸ்பூன், பாதாம் 1 ஸ்பூன், பிஸ்தா 1 ஸ்பூன், காஞ்ச திராட்சை பச்சை கலரில் 1 ஸ்பூன், கருப்பு கலர் திராட்சை 1 ஸ்பூன், மல்டி கலர் டியூட்டி ஃப்ரூட்டி 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் ஆனோன்னு 1 கப் சர்க்கரையில் 1/4 கப் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பை மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல தேன் கலரில் வந்தோன்னே இது கூட நல்ல சூடான 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கையில் தெறிக்காமல் இருக்கும். நல்ல சூடான தண்ணியை ஆட் பண்ணோன்னா தான் கேரமலைஸ் பண்ண சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடணும். 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு இதுக்குள்ளே இந்த மாதிரி குக்கரோட ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்க ஏதாவது மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி மிதமான தீயில 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இது ப்ரீஹீட் ஆகிறங்குள்ளேயும் இந்த கேக்குக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை, இது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பை சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த கேக்கில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இது கூட லைட்டாக உருக்குன 1/4 கப் வெண்ணெய், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நம்ம கேரமல் சிரப்பில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கேக்கில் நம்ம அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து இது கூட 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பு, நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவு எல்லாத்தையுமே முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கேக் நல்லா ஈவனாக பொங்கி வரும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்து நம்ம கேக் செய்யறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நெய்யை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக மைதா எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸோட எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம், அப்போ தான் மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் கடாய் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மிக்சரை உள்ளே வச்சு மூடி மிதமான தீயில 40லிருந்து 45 நிமிஷம் நல்லா பேக் பண்ணணும். இப்போ கேக் சரியா 30 நிமிஷம் பேக் ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம பேக் பண்ணணும்.
இப்போ கேக் சரியா 45 நிமிஷம் பேக் ஆயிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன டூத்பிக் ஒன்று எடுத்து நம்ம குத்தி பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக்கை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்க, கேக் நல்லா ஆறிடுச்சு. கேக்கோட ஓரங்களை கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுறலாம். இந்த கேக்கை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ப்ளம் கேக் கடாயிலேயே எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சுவையான ஸ்பாஞ்சியான இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் தயாராயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப சுவையான ஹெல்த்தியான இந்த இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்.